நகைச்சுவை நடிகர் நாகேஷ் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாகேஷ் வந்து சினிமால மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலுமே இயல்பாவே காமெடி சென்ஸ் மிக்கவர் அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இது. என்னன்னா, ஒரு முறை வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நாகேஷ் வந்து கீழே வந்திருக்கிறாரு. அப்ப திடீர்னு நாகேஷை பார்த்த ஒரு ரசிகர் வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவர் கையில எந்த விதமான ஒரு நோட் புக்கோ பேப்பரோ எதுவுமே இல்ல. உடனே தன்னுடைய பாக்கெட்ல பாக்குறாரு, எதுவுமே இல்ல. அப்புறம் சுத்தி முத்தி பாக்குறாரு, எதுவுமே கிடைக்கல. திடீர்னு கீழே ஒரே ஒரு அழுக்கு பேப்பர் இருந்திருக்கு. அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து நாகேஷ் கிட்ட நீட்டி, சார் எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நாகேஷ் வந்து அதை வாங்கி பார்த்துருக்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு அவர் மேல கீழே பார்த்துட்டு அந்த பேப்பரை பின்னாடி திருப்பி பார்த்துருக்கிறாரு. அதுல கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் எழுதியிருக்கு. உடனே அவர் முன்னாடி திருப்பி இந்த மாதிரி எழுதி கீழே கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அது என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது உங்களுக்கும் எனக்கும் இது மூலமா எந்த பண பரிவர்த்தனையும் இல்லை அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி கீழே இப்படிக்கு நாகேஷ் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்தியும் நாகேஷ்க்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அவருடைய இயல்பான நகைச்சுவை உணர்வையும் குறிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இந்த செய்தியை படிச்ச உடனே நாகேஷ் சார் வந்து இயல்பு வாழ்க்கையில எவ்வளவு நகைச்சுவை மிக்கவரா இருந்திருக்காரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன்.